ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ருதி vlogs. ஓகே, இன்றைக்கி இந்த vlogல நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு டே அவுட் தான் போயிட்டுருக்கோம். இப்போது மயிலாடுதுறை போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து லாக்டவுன்னால் எங்கேயுமே வெளியே போகலை. எங்களுக்கு மேரேஜே வந்து லாக்டவுனில் தான் ஆச்சு. ஸோ எங்கேயுமே போகலை. டூரிஸ்ட் பிளேஸ் எங்கேயுமே எல்லாமே நாட் அலௌட் இல்லையா? இப்போ கூட எதுவும் இல்லை. பட் ஒரு பிளேஸ் மட்டும் போகலாம், அலௌட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். எங்கே போயிட்டுருக்கோன்னா மயிலாடுதுறை தான் போயிட்டுருக்கோம். இதுதான் வந்து ஆனமலை பஸ் ஸ்டாண்ட் ஏரியா. இங்கே தான் மாசாணியம்மன் கோவில். இது வந்து கார் பார்க்கிங் ரூட்டு. இது நீங்கள் சைடில் கடையெல்லாம் இருக்கும். இதான் மெயின் என்ட்ரன்ஸ் மாசாணியம்மன் கோயிலோடது. மாசாணியம்மன் கோயிலெலாம் தாண்டி இப்போ வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். இது வந்து வேட்டைக்காரன் புதூர்னு சொல்லுவாங்க. பாருங்கள், எங்கள் ஊர் எல்லாமே வந்து இப்படி ரெண்டு சைடும் க்ரீனிஷாக ரொம்ப அழகாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் இந்த மரம் வரவேற்பு இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது ஒரு ரோட்டில் போகிற மாதிரியே இருக்காது. ஒரு காட்டுக்குள்ளே, ஒரு தோட்டத்துக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஏரியா தான் எங்கள் ஊர். பெஸ்ட் மைண்ட் ரிலாக்ஸிங் ஸ்பாட்ஸ் எல்லாமே இங்கே. இது வந்து காளியம்மன் கோவில். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சேத்துமடை தெய்வகுலம் காளியம்மன் கோயில் ரூட் இது. காளியம்மன் கோயிலுக்கு போகிற வழி இது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக அங்கே வந்து கோயில் கட்டிகிட்ருக்காங்க. கும்பாபிஷேகம் எப்போன்னு தெரில. பட் ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. இப்போது அந்த கோயிலையும் தாண்டி வந்துட்ருக்கோம். இங்கே வந்து ஆறு இருக்குது. அன்னப்பாறை ஆறுன்னு சொல்லுவாங்க. பாருங்கள். அதையும் தாண்டி நாங்கள் போயிட்டே இருக்கோம். இங்கே எல்லாமே மோஸ்ட்லி தென்னந்தோப்பு இருக்குங்க. இங்கே சும்மா இந்த வயல்வெளி, இந்த நெல் இந்த மாதிரிலாம் அதிகமாக போட மாட்டாங்க. எங்கள் ஊர் சைடு வந்து எல்லாருக்கும் தெரியும், கோகனட் தான் ரொம்ப ஃபேமஸ். இங்கே வந்து அதிகமாக தென்னந்தோப்பு தான் இருக்கும். பாருங்கள், அந்த தோட்டத்துக்கு சைடில் பூச்செடி, போகன்வெல், காகித பூச்செடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் அழகாக வச்சு விட்டுருக்காங்க. பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. ஆக்சுவலாக முன்னாடியெல்லாம் இந்த பூச்செடி அங்கங்கே இருக்கும். பட் இதுவே வந்து இப்போ நாத்தா வந்து பல இடத்துல வந்து அதிக ரேட் வச்சு விற்கிறாங்க. அப்போல்லாம் இதோட அழகு வந்து நம்மளுக்கு அவ்வளோக்கா தெரில. பட் இப்போ எங்கே பார்த்தாலும் போகன்வெல்னு சொல்லிட்டு வாங்கி வைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த மலை வந்து ரொம்ப அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த வியூ எல்லாம். பாருங்கள், இது வந்து சைட் வியூ. எவ்வளோ நெருக்கமாக மரத்தோடு இருக்குது பாருங்கள். இங்கெல்லாம் வந்து எங்கள் ஊர் சைடில் வந்து அதிகமாக இந்த ஓட்டில் இந்தமாரி தென்னை ஓலை இருக்குல்ல, அதை வச்சு தான் பந்தல் வேலி கட்டுவாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே போயிட்டே இருக்கோம். மயிலாடுதுறை வந்தாச்சு. பாருங்கள், நாங்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த பிளேஸ் வந்து பொள்ளாச்சி ஹிடன் டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. அவ்வளோக்கா யாருக்கும் தெரியாது. பட் நாங்களே அதான் வந்து ஃபஸ்ட் டைம் அங்கே போயிருந்தோம். ஆனால் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அங்கே வந்து ரொம்ப கூட்டம். தீபாவளி ஹாலிடே அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்திருந்தாங்க. சான்ஸே இல்லை, நம்பவே இல்லை இவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. பாருங்கள், இது வந்து அங்கே கார் பார்க் பண்ணிவிட்டு இறங்கி வந்து இந்த தோட்டத்து வழியே அப்படி நடந்து போகணும். மயிலாடுதுறைனா ரெண்டு இருக்குது. எங்கள் ஊர் சைடு ஒரு மயிலாடுதுறை இருக்குது, இன்னொரு மயிலாடுதுறையும் இருக்குது. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா வந்து ஆறு தான். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஸ்பாட்டு. வின்னர் படம் பார்த்துருக்கீங்களா? வடிவேல் காமெடியெலாம் இருக்குமே, அந்த படம் ஃபுல்லாக வந்து அந்த சீன்ஸ்லாம் வந்து இங்கே தான் மோஸ்ட்லி எடுத்தாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இடம். பாருங்கள்.
இந்த தண்ணியெல்லாம் வந்து அந்த இதிலிருந்து வெளியே போகிறது வந்து ரொம்ப அழகு. இங்கே வந்து ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருந்துச்சு, அதுலேருந்து தண்ணி கொஞ்சமாக இந்த மாதிரி வளைஞ்சு ஓடிட்டு இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு அதை பார்க்கவே. தண்ணியில் இறங்க பயப்படுறவங்க வந்து இங்கே நின்று காலெலாம் நினச்சிட்டு இருந்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. சில பேர் உட்காந்துட்டு கூட இருந்தாங்க. பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. குழந்தைகள்லாம் வந்து விளையாடிட்டு எந்திரிக்கவே இல்லை, அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு சைடு அந்த மாதிரி அருவி மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இது வந்து பின்னாடி சைட். ரொம்ப அழகாக சுற்றி வரையும் தோப்புகள் தான். ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த இடம். இந்த தண்ணியோட சத்தம்லாம் கேட்டிருப்பீங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடத்த விட்டு வரதுக்கே மனசு இல்லை. அங்கே முக்கால்வாசி பேர் வந்து குளிச்சுட்டு தண்ணியில் விளையாடிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரி, அப்புறம் நாங்கள் சரி இந்த தண்ணிக்குள்ளே தான் கொஞ்சம் இறங்கலான்னு பார்த்தோம். அப்புறம் வந்து போலீஸ்லாம் வந்துட்டாங்க. ஆனால் அங்கே எங்கள் ஊர் சைடில் நல்லா மழை இல்லை, ஸோ வந்து தண்ணி திறந்து விட போகிறாங்க, அதனால் உடனே கிளம்புங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் சரி நாங்கள் மனசே இல்லாமல் அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து மண்டே, தீபாவளி சாட்டர்டே இல்லையா. இன்றைக்கி வந்து மண்டே, தீபாவளி முடிஞ்சு 2வது நாள். ஆனால் செம்ம கூட்டம். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்து இவ்வளோ கூட்டம் டேஞ்சர் தான். சரி, இந்த மாதிரி இங்கே ஊர் சைடில் நல்லா மழைங்கிறனால போலீஸ் வந்து வார்ன் பண்ணாங்க. அதுவும் நல்லதுக்கு தான். ஏன்னா டேம்லாம் திறந்து விட்டுட்டாங்கன்னா தண்ணியோட வரத்து வந்து அதிகமாயிரும். நிறைய பேர் அங்கே வர குளிச்சுட்டு இருந்தாங்க, குழந்தைகள்லேருந்து எல்லாருமே. அவங்க வந்து சொல்லாட்டி நம்மளுக்கு அதுவும் தெரியாது, ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அவங்க சொன்னனால நம்மளோட சேஃப்டிக்கு, நம்மளோட நல்லதுக்காக தான் சொன்னாங்க. ஸோ நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஓகே, இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னா, சரி ஆலியார் மங்கி ஃபால்ஸ்லாம் சிலர் ஓப்பனில் இருக்குது, அலோட் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். பாருங்கள், அங்கிருந்தே அப்படியே வந்து ஒரு கிராஸ்கிட் இருக்குது, அது வழியாக அப்படியே போயிட்டுருக்கோம். ரொம்ப அழகான இடம். இங்கே வந்து சுற்றி வரையும் எந்த ஒரு கடை எதுவுமே கிடையாது, எல்லாமே ஃபுல்லி தோப்பு தான். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். வந்து வெயிலே தெரில, ஆனால் அன்றைக்கி வந்து கொஞ்சம் அங்கங்கே வெயில் இருந்துச்சு, பட் வெயிலே தெரில, ரொம்ப குளுன்னு சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் அதாவது வெளியூர்லேருந்து பார்க்குறவங்கலாம் பொள்ளாச்சி சைடு நிறைய பேர் டூரிஸ்ட்லாம் வந்திருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ஓகே, நாங்கள் இப்போ வந்து ஆலியார் ரீச் பண்ணிட்டோம். பாருங்கள், அங்கே மேலே வந்து ஆலியார் அணைன்னு போர்டு இருக்குது, பட் வீடியோவில் கிளாரிட்டியாக தெரியல. இந்த ரஷ்ஷை பார்த்ததையும் நாங்கள் கண்டிப்பாக ஓப்பனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு போகிறோம். பார்க்கலாம் ஓப்பனில் இருக்கா அப்படின்ட்டு. இவ்வளோ கூட்டம் இருக்குது, கண்டிப்பாக ஓப்பனில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அன்லக்கிலி க்ளோஸ்டாக இருக்குது. பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் வந்து யாருமே போகாமல் கிட்டத்தட்ட 8 months வந்து பார்க் வந்து ரொம்ப சூப்பராக பப்ளிக்கோட தொல்லை இல்லாமல் ரொம்ப அழகாக இருக்குது. பட் ஏன் வந்து க்ளோஸ்டான பார்க் முன்னாடி இவ்வளோ ரஷ்னு தெரில. நானும் இந்த கூட்டத்தை பார்த்து கண்டிப்பாக இருக்கும், பார்க் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தேன். பட் என்ன பண்ணுறது. சரி, அப்படியே நாங்கள் கிளம்புறோம். மங்கி ஃபால்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு அப்படியே வால்பாறை ரோட்டில் போயிட்டுருக்கோம்.
எங்கே பார்த்தாலும் ஃபுல்லி க்ரீனிஷாக தான் இருக்கும். அவ்வளோ ஒரு அழகு. ஹைலி ஸ்ட்ரெஸ் பீப்புளாக இருந்தால் கூட 2 days இங்கே ஸ்டே பண்ணாலோ ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு விசிட் பண்ணாலோ ரொம்ப ஓரளவுக்கு மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும். கண்டிப்பாக வந்து பாருங்கள். இங்கே தான் வந்து ஆலியார் பஸ்லாம் திரும்புகிற இடம். இங்கே தான் வந்து அருவி திருக்கோயில் இருக்குது, வேதாத்ரி மகரிஷியோடது. இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. பட் இங்கேயும் வந்து மங்கி ஃபால்ஸும் அலௌட் இல்லை. பாஸ் வாங்கிட்டு தான் வால்பாறை போகணுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ரிட்டன் கிளம்பிட்டோம். வர வழியில் ஒரு தோப்பில் வந்து சாப்பிட்டோம். அப்புறம் வந்து நல்ல மழை பிடிச்சிருச்சு பாருங்கள். சரியான மழை ரிட்டன் வரும்போது. இந்த மவுண்டன் வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஓகே, இந்த நேச்சரோட அழகெல்லாம் வந்து நீங்களும் என்னோட சேர்ந்து ரசித்து பார்த்துருப்பீங்க. எழில்மிக்க இயற்கை அழகு பார்க்கவே ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு. ஓகே, இதோடு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இனி ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ, பாய்.